5வது மாதம் வளைகாப்பு ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்து முடிஞ்சது. சிம்பிளாக தான் பண்ணுவோம். 5ஆம் மாதம் நாத்தனாருங்க தான் செய்வாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் 5 வகையான சாப்பாடு என்னென்ன செய்யலான்னு கேட்டிருந்தேன். காயத்ரி சிஸ்டர் வந்து ஒரு 5 வகையான சாப்பாடு சொல்லியிருந்தாங்க. அதை தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்தது. அதுவும் இந்த கேசரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்களா, அது கூட வந்து கேசரி தான் செஞ்சுருந்தேன். வெயில் அதிகமாக இருந்தது. உள்ளே விளக்கெல்லாம் பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கிறதுனால ஃபேன் எதுவுமே போட முடியல. ரொம்ப வேர்த்து ஊற்றிடுச்சு. ரொம்ப அனல் காற்று வர அன்னைக்கு ஒரு நாள் வந்து அதிகமாக வெயில் இருந்தது. அதனால் ஃபேனும் போட முடியல. நான் எடுத்துகிட்டு போன சாப்பாடை வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு விளக்கேற்றி சாமிக்கு வச்சு படைச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கும் தம்பியோட ஒய்ஃப்க்கும் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. காலையிலே வந்து வீட்டில் வந்து சமைச்சு முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவிட்டு கிச்சன் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, கல் இட்லி சாப்பிட்டு ஒரு 3 இட்லி வச்சுட்டு போயிருந்தேன்னா அதை மட்டும் நான் வந்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா